ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஜனவரி 13க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்கள். அயலக தமிழர்களுக்கு தமிழ் கற்பிக்க புதிய திட்டம். கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. இந்த வெளிநாட்டில் வாழ்கிற தமிழர்களுக்கு எல்லாமே தமிழை பற்றி கற்றுக் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. ஸோ நோட் பண்ணி வச்சுங்க. ரெண்டாவது முக்கியமான இன்ஃபர்மேஷனாக சிறந்த பன்னாட்டு தூதர் விருது அறிவிக்கப்பட்டது. அந்த விருது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும்ப்பா. ஸோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிருஷ்ணகாந்தன் சந்தீப் அப்படின்றவருக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து பார்த்திங்கன்னா இலங்கையை சேர்ந்தவர். ஸோ தமிழில் வந்து பார்த்திங்கன்னா தமிழை எப்படி சொல்கிறது எல்லாருக்கும் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறதால இவருக்கு அந்த விருது கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஸோ இந்த விருது யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்றத பற்றி நோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், இந்தியர் தூதரை அழைத்து விளக்கம் கேட்ட வங்கதேசம் சொல்லிட்டு ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு ஜியாகிரஃபி ரிலேட்டடாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஒன்று இருக்குங்க. நம்ம இந்தியா வந்து அண்டை நாடுகள் 7 அண்டை நாடுகளுடன் நிலையை பகிர்ந்துள்ளது. அதில் மிகப்பெரிய நிலப்பரப்பை பகிர்ந்துள்ள அண்டை நாடு யாருன்னு கேட்டால் வங்கதேசம். கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க பாருங்க 4156 கிலோமீட்டர். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏற்கனவே 3271 கிலோமீட்டருக்கு வேலி அமைத்துள்ளது. ஸோ அந்த இடத்துல வேலி அமைச்சிருக்காங்க, மீதியே அமைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்கள்லாம் கேட்டிருக்காங்க. பட் நமக்கு டிஎன்பிசியில் இந்த 4156 கிலோமீட்டர் ரொம்ப முக்கியங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸோ பொங்கல் போயிட்டுருக்கு, எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். அடுத்தது பாருங்கள், இந்தியாவின் வளர்ச்சிக்கு இளைஞர்களின் பங்களிப்பு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுவாமி விவேகானந்தருடைய 163வது பிறந்தநாள். எப்போங்க 163வது பிறந்தநாளை முன்னிட்டு என்ன தினம் கொண்டாடுறோம்? தேசிய இளைஞர் தினம் கொண்டாடுறோம்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். ஜனவரி 12ஆம் தேதி நோட் பண்ணுங்கள். இந்த இடத்துல 163வது பிறந்தநாள்ன்றது நோட் பண்ணி வைங்கப்பா. ஸோ பிறந்தநாள் எல்லாமே 360 டிகிரியில் தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ அறிந்து கொள்வோம். ஓகேங்க, இன்றைக்கி எக்கனாமிக்ஸில் ஒரு இம்பார்ட்டன்ட் நியூஸ் சொல்ல போகிறேன், அப்படியே நோட் பண்ணி வைங்க. உலகிலே மிக அதிகப்படியான ஜிஎஸ்டியை வசூலிக்கும் நாடாக இந்தியா இருக்கிறது. அப்போ உலகிலே அதிகப்படியான ஜிஎஸ்டி யார் வசூலி பண்ணுறோன்னா இந்தியா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. சில நாடுகளில் 18% கூட என்ன பண்ணல பார்த்தீங்கன்னா குறைவாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், கனடாவில் எல்லா பொருட்களுக்கும் ஒரே மாதிரியான ஜிஎஸ்டி இருக்குது, 5% தான். நீ எந்த பொருள் வாங்கினாலும் ஜிஎஸ்டி எவ்வளவு? 5% தான். சிங்கப்பூரில் 9%ங்க. வங்கதேசத்தில் 15%. ஐக்கிய அரபு அமீரகத்தில் 5% அப்படி ஜிஎஸ்டி இருக்குது. ஆனால் நம்மவர்களுக்கு தான் என்ன இருக்குது, வெளிநாட்டுக்கு போய் வாங்கிறது ஒரே காரணம் ஜிஎஸ்டி அங்கே கம்மி, நம்ம ஜிஎஸ்டி ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுடைய ஜிஎஸ்டியோடைய வரி அமைப்பு மாற்றப்பட்டிருக்குங்க. இங்கே பார்த்துங்க, 5 வகையான வரி அமைப்பு இருந்துச்சு. இப்போ 0, 3, 5, 12, 18, 28 அப்போ 6 விதமான ஜிஎஸ்டி வசூலிக்கப்படுகிறது. அப்போ 3ன்றது இப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸில் இருக்குது, நோட் பண்ணி வைங்கப்பா. அழகாக சொல்லியிருப்பார் பாருங்க. உலகிலேயே முதல் முறையாக விற்பனை வரி விதிப்பை அறிமுகப்படுத்திய மூத்தறிஞர் ராஜாஜி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. வரி விதிப்பு என்பது மலரிலிருந்து வண்டு தேனை உறிஞ்சுவது போல, மலருக்கு வலிக்கக்கூடாது, தேனையும் எடுக்க வேண்டும். அந்த மாதிரி தான் ஒரு வரி என்பது பார்த்திங்கன்னா மக்களை கஷ்டப்படுத்தக்கூடாது, அதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக சொல்லியிருக்காரு. வரி விதிப்பை பற்றி நோட் பண்ணி வச்சுக்கோங்கப்பா. ஸோ இன்னைக்கான திருக்குறள் பாருங்கள். வாரி பெருக்கி வளம்படுத்த உற்றவை ஆராய்வான் செய்க வினை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பொருள் வரும் வழிகளை பெருக்கச் செய்வது, அவற்றால் வளத்தை உண்டாக்கி வரும் இடையூறுகளை ஆராய்ந்து நீக்க வல்லவனை செயல் செய்ய வேண்டும். ஒரு பொருளை எப்படிலாம் ஈட்டணும்னு சொல்லிட்டு அந்த வழிகளை செஞ்சுக்கணும், அந்த வழிகள்லேருந்து எல்லா பொருளையும் சேமித்து வைத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இடையூறு வந்துச்சுன்னா அதை தகர்த்து எறியணும் அப்படின்றதும் குறிப்பிட்டிருக்காங்கப்பா. நெக்ஸ்ட் ஒன், மாமழை போற்றதும் சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி தெரிஞ்சுக்க வேண்டிய கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியாவில் மக்கள் தொகை 145 கோடி. அதில் தமிழ்நாட்டில் மொத்த மக்கள் தொகை 7.7 கோடிங்க. டேட்டா பாருங்கள், தமிழ்நாட்டின் மக்கள் தொகை எவ்வளவு? 7.7 கோடி வந்துட்டுங்க. ஸோ இப்போ தான் ரீசெண்டாக வாக்காளர்கள் பட்டியல் பார்த்தோம், 6.36 கோடி மக்களர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனுடைய கண்டினியூஷன் தான் நினச்சிக்கோங்க. அடுத்தது, நந்திமலையில் உருவாகும் பாலாறு கர்நாடகத்தில். இது ஜியாகிரஃபி ரிலேட்டடாக இருக்க பாருங்கள். நந்திமலையில் தான் பாலாறு உருவாகிறது. கர்நாடகத்தில் 93 கிலோமீட்டர் தொலைவும், ஆந்திராவில் 33 கிலோமீட்டர் தொலைவும் தருது. தமிழ்நாட்டில் நுழைந்து வங்கக்கடலில் வந்து பார்த்திங்கன்னா கலக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இது மட்டும் நோட் பண்ணுங்கள், வேறு எதுவும் தேவையில்லைங்க. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இது போதுங்க. நெக்ஸ்ட் ஒன், ஐ திங்க் இன்னைக்கு நியூஸ் ஆமாங்க இன்னைக்கு நியூஸ் மொத்தமாக இவ்வளோ தாங்க முடிவடையுது. ஓகேங்க, டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க. எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பியாக பொங்கல் கொண்டாடுங்க, ஹாப்பியாக படிங்க. தேங்க்யூ.